வணக்கம். பச்சை பயிறு சுண்டல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸோ சோக் பண்ணால் பச்சை பயிர் ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு, நம்ம இந்த வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம வந்துட்டு இந்த பச்சை பயிர் சுண்டல் நம்ம சோக் பண்ண பச்சை பயிர் இதில் போடுறோம். நம்ம நல்லா சாஃப்டாக பாயில் ஆன உடனே இது வந்துட்டு ஒரு பச்சை பயிர் பாயில் ஆகிறதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 to 10 minutes ஆகும் மேக்ஸிமம். ஸோ நல்லா சாஃப்டாக நல்லா பாயில் ஆகிருக்கும். சோக் பண்ணிக்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாஃப்டாக இது பாயில் ஆகிடும். சோக் பண்ணலன்னா இட் வில் கெட் டைம் டிலேட், லைக் டைம் ஜாஸ்தி ஆகும் பாயில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ சாஃப்டாக நல்லா பாருங்கள். ஸோ பாயில் ஆகிடுச்சு இது. ஸோ நம்ம இது ரேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த சுண்டல் ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பேன் வச்சுருக்கோம், சூடு பண்ணுறோம். இப்போது நம்ம சுண்டல் பண்ணுறது ரெடியாக இருக்குது. பேன் நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ நான் ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணுறேன் இந்த தாளிக்கிறதுக்கு. ஸோ ஒரு லைட்டாக சூடான ஆயில் சூடான உடனே கடுகு தாளிக்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆன உடனே ஸோ ஒரு 4 உளுந்து போடுறேன். ஒரு 2 கருவேப்பிலை போடுறோம். நம்ம ஸோ கருவேப்பிலை போனோட கொஞ்சோண்டு பச்சை மிளகா, இஞ்சி டேஸ்ட்டுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இது. ஸோ இஞ்சி போடுறோம். லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், உப்பு போடுறோம். ஸோ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பாயில் பண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கிற அந்த மூங் தால், க்ரீன் மூங் தால் சுண்டல் பச்சைப்பயிறு இதில் போடுறோம்.
ஸோ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நம்ம தூவுறோம். சரிங்களா? ஸோ பச்சை பயிறு சுண்டல் ரெடி.